ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு கேரளா போயிருந்தோம். சரி, வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, தோட்டத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பர்சனல் வேலையாக தான் போயிருந்தோம். நேற்றே ஈவினிங் ரிட்டன் திரும்புகிற மாதிரி தான் போனோம். ஆனால் நேற்று ரொம்ப லேட்டானதுனால அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புனோம். ஆனால் ரொம்ப பனிமூட்டமாக கை காலெலாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு கூலிங்காக இருந்துச்சா. சரி, கொஞ்சம் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கொஞ்சம் லேட் ஆனால் கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். ஒரு 6 o'clock மேலே கொஞ்சம் நல்லா விடிஞ்சிருச்சு. அப்படியே கீழே இறங்கி வரலான்னு கும்ளி சைடு தான் வந்தோம். கேரளா டு கும்ளி, கம்பம், கூடலூர் அந்த வழி வந்துட்டு இருந்தோம். கேரளாவில் நம்ம தோட்டத்தில் எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ நிறைய நான் எடுத்திருக்கேன். நம்ம காட்டில் தோட்டத்தில் என்ன செடி வச்சுருக்கோம், எப்படி இருக்கும், அதெல்லாம் நிறைய எடுத்திருக்கேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். கீழே இறங்கி வர 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 கும்ளி டு கம்பம் டு கூடலூர் ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் கேரளா போகிறீங்க, கம்பம் கும்ளி வழி போகிறீங்கன்னா இந்த ஃபால்ஸை நீங்கள் பார்க்கலாம். பஸ்ஸில், காரில் எதில் போனாலுமே அப்படியே அழகாக தெரியும். கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடம்தான். இதுவும் இந்த ஃபால்ஸ் நம்ம மேலேயே வந்து விழுகிற மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போங்க. ட்ராவல் பண்ணி வர 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 ரொம்ப கூலிங்காக இருக்கவும் கை காலெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, கொஞ்ச நேரம் உட்காரலாம், உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். தம்பிக்கும் உட்கார முடியல. என்ன இருந்தாலும் சின்ன பையன் தானே, அந்த கூலிங் அவனுக்கு ஏற்றுக்கல. இருமலும் அதிகமாயிருச்சு. ஒரு வயலில் இறங்கி தான் ஒரு 10 நிமிஷம் உட்காரலாமே, இந்த இடத்துலேருந்து நம்ம வீடு ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்துடும், அதுக்கு கூட முடியலை அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காரணுன்ட்டார். ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பும்போது நேற்றே லிஸ்ட்டு கொடுத்துட்டு போயிருந்தோம் கடையில், மளிகை கடையில். சரி, கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த அண்ணா ஃபோன் பண்ணோன்னே நாங்களும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு செக் மட்டும் தான் பண்ணினேன். இன்னும் பொருளெல்லாம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம் இல்லை. அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நாளைக்கு நாளான்னைக்கு தான் பண்ண முடியும். எல்லா பொருளும் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டு எடுத்து வச்சுட்டு, சரி தேங்காய் பால் பிரிஞ்சி பண்ணலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் பல்காக அரைச்சி வச்சுட்டா நெக்ஸ்ட்டு யூஸ் ஆகிக்கிறோம் அப்படின்ட்டு. கருவேப்பிலையும் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு இதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன், நைஃப் கத்தி ஆர்டர் போட்டிருந்தேன். 3 கத்தி 156 ரூபா சம்திங் ஆர்டர் போட்டிருந்தேன். 3 கத்தியுமே உண்மையாகவே நல்ல ஷார்ப்புங்க, சூப்பரான கத்தி. ஆனால் கத்தியை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்த்டே கேக் வெட்டுவோம்ல அந்த கத்தி, ஒரு விளையாட்டு கத்தி மாதிரி தான், குழந்தைங்க விளையாடுவாங்கள்ல கிட்ஸ் எல்லாம், அந்த மாதிரி கத்தி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 3வது கத்திலாம் நம்ம பாய் கடைங்களில் நான்வெஜ் வெட்டுறதுக்கு வச்சுருப்பாங்களே அந்த கத்தி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப கவனமாகவும் அதை யூஸ் பண்ணணும், அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருந்துச்சு. நம்ம கத்தி வந்தோன்னே எனக்கு ஏதாவது வெட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஒரு 2 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருந்தேன். அடுத்து நம்ம தேங்காய் பால் பிரிஞ்சி செய்யலாம் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு, டக்குனும் கொஞ்சம் ஈஸியாகவும் பண்ணணும், அதே மாதிரி கொஞ்சம் நல்லா சாப்பிடணுன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி தேங்காய் பால் பிரிஞ்சி பண்ணிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும், அதனால இதை ரெடி பண்ணுறேன். ஒரு கடாயில் ஆயில் நெய்யும் சேர்த்து விட்டுட்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கவும் புதினாவும் மல்லியும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா 2ம் சேர்ந்து யூஸ் பண்ணுறதால பச்சை மிளகா 5 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகா 2 சேர்த்து போட்டுக்கலாம், அதுவே உங்கள் காரத்துக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து ஒரு 2 தக்காளி நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். மூடி போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். போதும், லைட்டாக காரம் இருந்தால் போதும். தேங்காய் பால் சாதத்துக்கு அதிக காரம் தேவையில்லை. இது நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, நான் ஒரு தேங்காயில் ஒரு 3/4 தேங்காய் அளவு நல்லா அடித்து பால் எடுத்திருக்கேன். தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பால் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து பத்தாததுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன்.
அதுக்கு நான் ஒரு 9 கிளாஸ் தண்ணியே போதும். நான் நார்மலாக ஒரு 4 கிளாஸ் ரைஸ் வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு 11 டம்ளர் வைப்பேன் தண்ணி. இது வந்து நம்ம பிரியாணி ஏற்கனவே தக்காளி இதிலலாம் போட்டிருக்கிறதால நான் ஒரு 9 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். நார்மல் நம்ம ரைஸ் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி வைப்போம் இல்லையா, அதுதான் வச்சுக்கிறேன் இந்த பிரியாணிக்கு. இதுவே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா இதில் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா இந்த மாதிரி என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சாப்பாடு அரிசி தான் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அரிசியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. புதினா மல்லி இலை தூவிட்டு, இதுக்கு லெமன்லாம் தேவையில்லைங்க. இந்த ரைஸ்க்கு லெமன்லாம் தேவையில்லை. பிரியாணினா சேர்க்கலாம், பிரிஞ்சிக்கு லெமன் வேண்டாம், நீங்கள் சேர்த்துக்காதீங்க. இதை நல்லா உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் பிரிஞ்சி ரெடி ஆயிரும். நான் சைட் பை சைடாகவே ஒரு வெஜ்ஜு குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், சோம்பு, கசகசா, ஒரே ஒரு கிராம்பு, பட்டை, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து மிக்சரில் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. 2 ஏலக்காயும் போட்டு அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிரேவி நல்லா கிடைக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும் நம்ம கிரேவி. நான் அந்த பெரிய குக்கர் ரைஸ் வச்சுருக்க குக்கரை சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த குக்கரை நான் வச்சுக்கிறேன். ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 1-2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் தேவையான அளவு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சோம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஒன்று சேர்க்குறது. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா நம்ம தக்காளி எப்போவுமே நல்லா வதங்கும். அதனால தான் நான் எப்போவுமே அந்த தக்காளி போட்டோன்னே உப்பு சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன், மிச்சத்தை எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தேவைப்படும்னு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள். நான் எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு 2-3 கேரட்டு. நீங்கள் பட்டாணி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் சோயா சங்க்ஸ், மின்பிளேக்கர் எதுனாலுமே நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் வீட்டில் இருந்துச்சு, இதை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த வெஜிடபிள்ஸோடு ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள்லாம் நீங்கள் தக்காளி வதக்கிறப்ப போட்டிருக்கணும், நான் கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு கொத்தமல்லி தழை தூவி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போயே செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 2 விசில் தான், ஒரு 5 மினிட்ஸில் சூப்பரான ஒரு குருமா ரெடி. இந்த வெஜ்ஜு குருமா வந்து நீங்கள் ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும்னே ஒயிட் ரைஸ்க்கே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம அந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். அதையும் ஓப்பன் பண்ணி நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. அடியில் மசாலா எல்லாமே இருக்கும். பிரிஞ்சி இது நல்லா ஒன்று சேர கலரி கொடுத்து ஒரு பிளேட்டில் அதை பரிமாறிக்கலாம். தேங்காய் பால் பிரிஞ்சி, வெஜ் குருமா, வெஜிடபிள்ஸ் போட்ட குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெயந்தி பிரபு சேனல் சப்ஸ்கிரைப்